அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செப்டம்பர் 13, 2024 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நிதி பகிர்வை சீரமைக்க வேண்டும், மத்திய அரசுக்கு 5 மாநிலங்கள் வலியுறுத்தல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜெண்டர் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கி நான் திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வாருக்கு அரும்பொருள் யாதொன்றும் இல்லை, ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலை பற்றி நன்றாக தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவருக்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிந்து செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக, நெடுஞ்சாலைகளில் 20 கிலோமீட்டர் வரை சுங்க கட்டணம் இல்லை, விதிகளை மாற்றியது மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்படும் ஃபாஸ்டாக் முறைக்கு மாற்றாக செயற்கைக்கோள் மூலம் கட்டணம் வசூலிக்கும் முறையை விரைவில் அமல்படுத்த ஏதுவாக விதிமுறை மத்திய அரசு திருத்தியுள்ளது. இதன்படி சுங்க சாவடியை கடக்கும் வாகனம் முதல் 20 கிலோமீட்டருக்கு பின் பயணிக்கும் தூரத்தை செயற்கைக்கோள் மூலம் கணக்கிட்டு கட்டணம் பிடித்தம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அறிவிப்பை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சுங்கச்சாவடிகள் அதாவது டோல்கேட்டில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதை தவிர்க்கும் வகையில் செயற்கைக்கோள் மூலம் சுங்க கட்டணம் செலுத்தும் முறை அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. தற்போதுள்ள ஃபாஸ்டாக் முறைக்கு மாற்றாக குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் GNSS என்ற முறையில் வாகனங்கள் ஆன்போர்ட் யூனிட் என்னும் கருவி பொருத்தப்பட்டு கட்டணம் வசூலிக்கப்படும். இந்த முறை என்பது முதலில் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் அதிவிரைவு சாலைகளில் செயல்பாட்டுக்கு வர உள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான், இந்தியாவில் விரைவில் ஏர் டாக்ஸி சேவை பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு. குறைந்த தொலைவுக்கு இயக்கப்படும் சிறிய ரக விமான சேவையான ஏர் டாக்ஸி இந்தியாவில் தொடங்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் உலகளாவிய விமான போக்குவரத்து மையமாக இந்தியாவை உருவாக்குவதே இலக்கு என்றும் அவர் குறிப்பிட்டார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் நம்ம நோட் பண்ணுற அளவுக்கு பெருசாக அந்த நியூஸும் இல்லை. அப்புறம் யாகி புயல் 280 கடந்த உயிரிழப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, தென்கிழக்கு ஆசியாவை உலுக்கிய யாகி புயல் காரணமாக அந்த பிராந்தியத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை கடந்திருக்கு. நம்ம தென்கிழக்கு ஆசியாவில் ரீசெண்டாக அந்த புயலுக்கு பேர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா யாகி புயல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷனாக ஒன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. நம்ம டெலிகிராம் சேனலில் அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பர் PDF கொடுத்துருவோம். அண்ட் அன்னன்னைக்கு நியூஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸோட பேப்பர் கட்டிங்ஸும் கொடுத்துருவோம். அண்ட் அப்பப்போ குவிஸ் கொஸ்டின்ஸும் கேட்போம். ஸோ கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக அப்டேட்டாக இருக்கணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.